பிப்ரவரி மாதம் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன்லையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அரியர்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் பார்த்தா பிப்ரவரி மாதம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பிறந்தோம்னாக்கா பிஸ்னஸில் பெரிய செட்பேக் இருக்கும். செட்பேக்னால் லாஸ் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கெரியர்லேயும் பார்த்தீங்கன்னா செட்டிலே ஆகாமல் இருக்கும் லைஃப்பில். எந்த ஏஜ்லேயும் செட்டிலே ஆகாமல் இருக்கும். ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. 29ஆம் தேதி பிப்ரவரி அதுதான் லீஃப் ஆண்டு. அவங்களுக்கு மட்டும் அது என்னமோ எக்ஸெப்ஷன். அவங்களுக்கு மட்டும் அதை தவிர்த்துருது. அவங்களுக்கு எப்படி லைஃப்னு கேட்டிங்கனாக்காவே அப்படியே நேருக்கு மாதிரி இருக்கும். ஃபேமிலி, பர்சனல் லைஃபு, சக்ஸஸ்ஸு, எஜுகேஷன், ஹை எஜுகேஷன், பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிக் ஷாட் இருப்பாங்க. லீஃப் ஆண்டு வந்துட்டு மிக சிறப்பான பெரிய உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடியது லீஃப் ஆண்டு. அது அனைவருக்கும் உண்டு, அனைவருக்கும் கிடைக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பிப்ரவரி மாதத்தில் 29 இந்த தேதிகளில் வந்து பிறக்கக்கூடியவங்க 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறந்தநாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டாடுவாங்க. இந்த லீஃப் ஆண்டில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இல்லை என்ன மாதிரியான பலன்கள் லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த லீஃப் ஆண்டு அப்படின்றது வந்து வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயம். அதில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து வருஷம் பிறந்தநாள் கொண்டாட முடியலையே அப்படின்ற வருத்தத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த தேதியில் பிறந்தவங்களுக்குன்னு சிறப்பு, ப்ளஸ், மைனஸ் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. லீஃப் வருஷங்கிறது பொதுவாக 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரப்போகுதுங்கிறது அப்படி தான் வருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை நான் வர லீஃப் ஆண்டில் எனக்கு கடவுள் வந்துட்டு எல்லா விஷயத்துக்குள்ளே ஏதோ ஒரு சூட்சத்தை வச்சுருப்பாரு. அப்போது லீஃப் ஆண்டு மட்டும் பிறந்தவங்க, ஆனால் லீஃப் ஆண்டுங்கிறது எப்போ வருது? பிப்ரவரி மாதம் தான் வரும். ஒவ்வொரு 4 ஆண்டுக்கு ஒருக்க வரும். மற்றதெல்லாம் பிப்ரவரி மாதம்னா 28 முடியும். லீஃப் ஆண்டு மட்டும் 29 போய் முடியும். நாம் பொதுவாக சொல்கிறது பிப்ரவரி மாதம் பிறந்தாக்கா ரொம்ப பிரீஃபாக வேண்டாம். ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டு, அதனால் இப்போ அதுக்கு பிரீஃபாக இல்லாமல் இப்படி சும்மா லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிடுறோம். பிப்ரவரி மாதம் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன்லையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அரியர்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் பார்த்தா பிப்ரவரி மாதம். அப்புறமா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பிறந்தோம்னாக்கா பிஸ்னஸில் பெரிய செட்பேக் இருக்கும். செட்பேக்னால் லாஸ் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கெரியர்லேயும் பார்த்தீங்கன்னா செட்டிலே ஆகாமல் இருக்கும் லைஃப்பில். எந்த ஏஜ்லேயும் செட்டிலே ஆகாமல் இருக்கும். ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லாமலே லைஃபு போகும். பர்சனல் லைஃப்லேயும் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் இல்லாமல் போகும். அப்போ பிப்ரவரி மாதம் பிறந்தாக்கா ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இதான் இருக்கும். இது இவங்களுக்கு தான் அப்படி என்ன தேதி வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதம் பிறந்தால் அவ்வளோ பேருக்கும் இதுதான் கன்ஃபார்ம்டான ஒரு லைஃப்பை அவங்க சந்திச்சிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆமாம் அந்த மாதிரி லைஃப் தான் நாங்கள் பார்க்குறோம், அந்த மாதிரி லைஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த மாதிரி லைஃப் தான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் உங்களுடைய நம்பர்ஸோட மேஜிக்ஸை வச்சு எதாவது சரி பண்ணுறதுக்கு வழிமுறைகள்லாம் வச்சுருக்கீங்களா சார்? இருக்குது. ஆனால் அந்த லீஃப் ஆண்டுக்கு ஆமாம் பொதுவாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க லைஃபை இப்படி தான் சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. நான் பண்ணல, அது இறைவன் பண்ணுது. எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். பிப்ரவரி பிறந்தவங்க ஏற்கனவே பிப்ரவரி மாதம் பிறந்து பார்த்தா இல்லைங்க அப்படி தாங்க, எனக்கு 40 வயசாவது, இன்னும் நான் செட்டில் ஆகலைங்க. இதில் ஆராய்ச்சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கான்செப்ட் என்ன மாதமாக இருந்தாலும் அது 30 வயசு வரைக்கும் தான் அதனுடைய இன்ஃபேக்ட் இருக்கும். 30 கடந்துச்சுனாவே நம்ம அதுலேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் போவோம். ஆனால் பிப்ரவரி மட்டும் போகவே போகுது. அப் டு லைஃப் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு பேர் தான் வேறு என்ன பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாம் அல்டிமேட்டாக டேட்டில் என்ன பண்ணாலும் சரி, டேட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அல்டிமேட்டாக ஒரே சொல்யூஷன் பேர் தான். ஏன்னா டேட்டை மாற்ற முடியாது. அது சேஞ்சபிள், அன்சேஞ்சபிள். சேஞ்சபிள் ஒன்று அது பேர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். அது நம்ம பார்த்துக்கலாம், அது விட்டுருங்க. இப்போ லீஃப் ஆண்டு மட்டும் அது எப்போ வருது? அதே பிப்ரவரி தான் வருது. அப்போது அதுவும் அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குமா? அதான் கேள்வி. அவங்களுக்கும் எஜுகேஷனில் ப்ராப்ளம் இருக்குமா, கெரியரில் ப்ராப்ளம் இருக்குமா, பிஸ்னஸில் இருக்குமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருக்கும். லீஃப் ஆண்டும் பிப்ரவரி தான். ஆனால் 29ஆம் தேதி பிப்ரவரி அதுதான் லீஃப் ஆண்டு. அவங்களுக்கு மட்டும் அது என்னமோ எக்ஸெப்ஷன்.
அவங்களுக்கு மட்டும் அது தவிர்த்துருது. அவங்களுக்கு எப்படி லைஃப்னு கேட்டிங்கனாக்காவே அப்படியே நேருக்கு மாதிரி இருக்கும். ஃபேமிலி, பர்சனல் லைஃபு, சக்ஸஸ்ஸு, எஜுகேஷன், ஹை எஜுகேஷனு, பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிக் ஷாட் இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் பெரிய உயர் பதவியில் இருப்பாங்க. பணம் புகழோடு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அந்த லீஃப் ஆண்டு பிறந்தவங்களுக்கு அவ்வளவும் அது இருக்கும். வித்து ஃபேமோடு இருப்பாங்க. அவ்வளோ வாழ்க்கையும் மொத்தத்தில் லைஃப்பை ஃபுல்ஃபில்லோட ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், 29ஆம் தேதி பிறந்தவங்க எல்லோரும் இல்லை. லீஃப் ஆண்டுன்னா பிப்ரவரி மாதம் மட்டும்தான். ஏன்னா சில பேர் பாதி கவனிச்சுட்டு பாதி விட்டுட்டு மொத்தமாக 29 அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. வெறும் பிப்ரவரியில் 29. ஏன்னா அதை தான் லீஃப் ஆண்டு சொல்கிறது. அப்போது லீஃப் ஆண்டு பிறந்தவங்களுக்கு இவ்வளோ விசேஷத்தன்மையை இறைவன் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கு உண்டு. அதனால் அந்த வாழ்க்கையை லீஃப் ஆண்டு பிறந்தவங்களுக்கு அவ்வளோ பேருக்குமே உண்டு. அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த வித இடர்பாடு இல்லாமல் அதை சொல்லணும் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப்பை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கணும். வாழ்க்கை சூப்பராக இருக்கிறதுக்கு தான் நாமளும் சொல்கிறோம். இல்லைன்றவங்களுக்கு தான் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இருக்குன்றவங்களுக்கு நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கேட்டீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவங்கள பேர் தான், அந்த பேர் கூட பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உத்தரவு வரணும். வந்தால் தான் பார்க்க முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபேட்டு கர்மெல்லாம் உள்ள இருக்கும். சிலது அது இருக்குன்னா தொடாதான்னு சொல்லிடும். எங்களுக்கு டேட்டா பார்த்து தான் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு நான் சொல்கிறது. அனுப்புங்கன்னு சொல்கிறது ரீசனே வந்து இதை தொடலாமா தொட வேண்டாமா, இவங்கள பார்க்கலாமா இவங்கள பார்க்க வேண்டாமான்னு சொல்லும் போகும்போது சில பேர் டேட்டா பாருங்கள், சில பேர் டேட்டா வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லும். நான் வெயிட் பண்ணிடுவேன். இல்லைங்க இன்னும் ஒருத்தர் வரட்டும் வந்தானே கூப்பிட்டுருவேன்னுவேன். சில பேருக்கு 2 மாதம் கழிச்சு கூட போகணும், சில பேருக்கு 6 மாதம் கழிக்கும், சில பேருக்கு ஸ்பாட்லேயே சொல்லிடும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை பேர் பார்க்குறதுங்கிறது நாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி பணம் இருந்தால் எல்லாத்துக்கும் பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஃபேட்டு மாறப்போகுதுன்னு இருந்ததுனா தான் முதல்ல இந்த ப்ரோக்ராமே கண்ணுக்கு தென்படும். இல்லைன்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அது ஸ்கிப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஸ்கிப் ஆயிரும். நமக்கு அந்த வழி கிடைக்கணுன்னும் போது தான் அது கண்ணுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப்ஸாக நகரும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே கிடைக்கணும், எல்லாத்துக்கும் நடக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லித்தர்றது, செஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அதனால் இப்போ லீஃப் ஆண்டு வந்துட்டு மிக சிறப்பான பெரிய உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடியது லீஃப் ஆண்டு. அது அனைவருக்கும் உண்டு, அனைவருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். இந்த லீஃப் ஆண்டில் வந்துட்டு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல ஆண்டில் பிறந்திருக்கீங்க. அதுவும் உங்கள் பேர் மேட்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப ஹாப்பி தரக்கூடிய ஒரு விஷயமா இது அமையும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.